எப்படி சொல்கிறாருன்னா, செஸ் விளையாண்டதுக்கு பின்னாடி, சதுரங்கம் இருக்கு இல்லையா, செஸ்ஸு, அந்த செஸ் விளையாண்டதுக்கு பின்னாடி ராஜாவையும் சிப்பாயையும் ஒரே பெட்டிக்குள்ளே தான் போடுவாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. என்னன்னா, நம்ம எல்லாருமே அந்த லைனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மள நிறைய பேர் அதை நிறைய நேரங்களில் மறந்து போயிடும் இல்லையா. ஏன் மறந்து போயிடுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்முடைய பெற்றோர்களை நம்ம அப்படி தான் ட்ரீட் பண்ணுறோம். நிறைய நேரங்களில் நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு தான். நியாயத்துக்கு பார்த்தா அவங்களுக்கு வயசு அதிகமாக அதிகமாக நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் கொடுக்கணும். ஆனால் என்ன ஆகுது, அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம எல்லாருமே அதே லைனில் தானே நின்றுட்டு இருக்கோம். இவர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. வீட்டில் வேலை செஞ்சுட்டு வயசாகி நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய அம்மாவுக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம பெற்றோர்களுக்காக சில நேரங்களில் ஒரு விஷயத்தை நம்ம தள்ளி போடுறோம்.